நடக்கப் போகும் சட்டமன்ற தேர்தலுக்கான அஇஅதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியிலே 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இரண்டாவது கட்சியாக அதிமுக தனது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. திமுக அல்லது விஜயின் கட்சி தாவேகாவை இன்னும் எந்த வேட்பாளர்களையும் அறிவிக்கவில்லை. அஇஅதிமுக பற்றிய முதற்கட்டமாக 23 நட்சத்திர தொகுதி வேட்பாளர்களுக்கான வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. அதாவது நட்சத்திர தொகுதி என்றால் அஇஅதிமுகவின் முக்கியமான நிர்வாகிகள் போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எடப்பாடி கே பழனிசாமி போட்டியிடுகிறார். அவர் அந்த தொகுதியில் தான் இவர்கள் இப்ப நாம் பார்க்கின்ற அனைவருமே அந்தந்த தொகுதியிலே ஏற்கனவே பலமுறை வெற்றி பெற்றவர்கள். திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் தொகுதியிலே நத்தம் விஸ்வநாதன், தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி, ராயபுரத்தில் ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். வேப்பனஹள்ளியில் கே பி முனுசாமி, மயிலம் தொகுதியிலே சி வி சண்முகம், மதுரை மேற்கு செல்லூர் ராஜு, பாலக்கோடு கே பி அன்பழகன், நன்னிலம் காமராஜ், வேதாரண்யம் OS மணியன், விராலிமலை விஜயபாஸ்கர் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள் என்ற தகவல் தற்போது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஇஅதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடியிலே கே பழனிசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் தொகுதியிலே நத்தம் விஸ்வநாதன், தொண்டாமுத்தூரிலே எஸ்பி வேலுமணி, ராயபுரத்திலே ஜெயக்குமார், வேப்பனஹள்ளியில் கே பி முனுசாமி ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். அடுத்ததாக மதுரை மேற்கு செல்லூர் ராஜு, மயிலம் தொகுதியிலே சி வி சண்முகம் எம்பியாக இருக்கும் சி வி சண்முகம் களமிறங்குகிறார். மதுரை மேற்கிலே முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு போட்டியிடுகிறார். பாலக்கோடிலே முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் போட்டியிடுகிறார். நன்னிலம் தொகுதியிலே காமராஜ், தற்போது எம்எல்ஏ இருக்கும் காமராஜ் மீண்டும் அதே தொகுதியிலே போட்டியிடுகிறார். வேதாரண்யத்திலே OS மணியன் போட்டியிடுகிறார். அதே போன்று விராலிமலையிலே விஜயபாஸ்கர் களமிறங்குகிறார், முன்னாள் அமைச்சர். எனவே முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த முதற்கட்ட வேட்பாளர் 2 கட்டங்களை பார்த்தா மூன்றாவது பட்டியலிலே வந்திருப்பவர் திருமங்கலத்திலே RB உதயகுமார் முன்னாள் அமைச்சர், சிவகாசியிலே முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, மதுரவாயல் தொகுதியிலே முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், கலசப்பாக்கத்திலே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருப்பரங்குன்றத்திலே ராஜன் செல்லப்பா, பவானியிலே KC கருப்பண்ணன் ஆகிய அந்த பட்டியலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பலரும் அதே தொகுதியில் தான் போட்டிருக்கிறார்கள். பெரிய மாற்றங்கள் இல்லாமல் அந்த தொகுதி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் ஜோதிட நேரப்படி இன்று வெளியிட வேண்டும் என்ற தகவலால் இன்று வெளியிடப்பட்டிருப்பதாக தற்போது அதிமுக தலைமையகத்தில் வரும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. கரூரிலே MR விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போட்டியிடுகிறார். அரியலூரில் தாமரை ராஜேந்திரன் களமிறங்குகிறார். இந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தொகுதியிலும் அந்தந்த தொகுதியிலே மூத்த அமைச்சர்களாக இருந்தவர்கள் அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தற்போது அதே தொகுதியிலே மீண்டும் களமிறங்குகிறார்கள். அஇஅதிமுகவின் முன்னணி நிர்வாகிகள் போட்டியிடுவதும் முதற்கட்ட தொகுதி வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலை மீண்டும் பார்ப்போம். கோவில்பட்டியிலே கடம்பூர் ராஜு போட்டியிடுகிறார். அந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை முதல் பேராக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமியின் பெயர் எடப்பாடி தொகுதி சேலம் எடப்பாடி தொகுதியிலே கே பழனிசாமி போட்டியிடுகிறார். திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் தொகுதியிலே நத்தம் விஸ்வநாதன், தொண்டாமுத்தூரிலே எஸ்பி வேலுமணி, ராயபுரத்திலே ஜெயக்குமார், வேப்பனஹள்ளியிலே கே பி முனுசாமி போட்டியிடுகிறார்கள்.